தெளிவாகவே சொல்றேன். இந்த வழக்கு சுவாமிநாதன் இல்லைன்னா வந்தே இருக்காது. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், போட்டவங்களுக்கு தெரியும், இவர்கிட்ட போட்டோன்னா நம்மளுக்கு கிடைச்சிடும். அந்த மாதிரி அவர் அந்த மாதிரி ஒரு ஐடியாலஜி, ஆர்எஸ்எஸ் ஐடியாலஜியோட அஃபிலியேட் ஆனவர், அதோட தன்னுடைய தொடர்படுத்தி கொண்டவர். கேட்குறேன், நீங்க ஜட்ஜு, யூ ஆர் நாட் த அத்தாரிட்டி. அந்த ஸ்டோன் என்ன ஸ்டோன் அப்படின்றத நீங்க எப்படி கன்ஃபார்ம் பண்ணுவீங்க? உங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்க என்ன பண்ணிருக்கணும், நீங்க ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் தமிழ்நாடு சம்மன் பண்ணி இது என்ன கல்லுன்னு சொல்லுங்கன்னு சொல்லி அதுல அவங்க தீபக்கல்லா நில அளவை கல்லா அப்படின்றத சொல்லிட்டதுக்கு பிற்பாடு நீங்க தீர்ப்பை கொடுத்துருந்தீங்கன்னா தமிழக அரசை கண்டிச்சு நானும் பேசியிருப்பேன். ரைட்டுங்களா? நீங்க எந்த அளவுக்கு பக்திமானோ அதே அளவுக்கு தான் நீதிபதி அவர்களே நானும் பக்திமானு. நீங்க கூட சொல்லியிருக்கீங்க இதை பத்தி வந்துட்டு ஊடகங்கள்ல, அதுவும் குறிப்பா சமூக ஊடகங்களில் விவாதிக்கக்கூடாது அப்படின்னு. அதெல்லாம் சொல்லக்கூடாது. உண்மைன்றது தான் முக்கியம். ஒரு பத்திரிகையாளனுக்கு எனக்கு உண்மை முக்கியம், உண்மையை சொல்லணும். அது தியோடலைட் என்கின்ற மிகப்பெரிய அளவீட்டு கருவி நிறுத்தி ஆய்வு செய்வதற்காக நிறுவப்பட்ட தூண். அது தீபக்கல் அல்ல என்பது. அதுல இருக்கிற கூடி எண்ணெய் ஊத்துறதுக்கு அப்படிலாம் சொல்லிட்டு இவங்க கண்டுபிடிச்சு சொன்னாங்க. அதெல்லாம் கிடையாது. எண்ணெயும் ஊத்துறதுக்கு இல்ல, தொன்னையும் ஊத்துறதுக்கு, அது தொன்னையும் கிடையாது. அது அந்த கருவியினுடைய அடிப்பகுதி அப்படியே பொருந்தி நிக்கிறதுக்காக.